தேவனை சந்தித்தார். அந்த நாளில் வாழ்க்கையில ஒரே ஒரு ஜபத்தினால என்னோட வியாதி என்னை விட்டு நீங்கிருச்சு. எப்படி வியாதி நானும் 33 கோடி தெய்வங்களை வணங்குகிறது ஒரு மனிதன் தான். இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனாலும் என்னையும் நேசித்து இந்த தேவன் சுகம் கொடுத்தார். அப்பதான் இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பிச்சேன். இந்த தெய்வம் யாரு? 33 கோடி தெய்வங்களை வணங்குமே, இந்த தெய்வம் யாரு? அப்ப வானத்தையும் பூமியும் படைத்த சர்வத்தையும் உண்டாக்கிய தேவன், வானாதி வானங்களை உண்டாக்கிய சர்வவல்ல தேவன், இவர் மாத்திரம்தான் தேவன், இவர் ஒருவர் மாத்திரம்தான் தேவன் என்று அறிவித்துள்ளேன். என் சொந்தக்காரங்க பார்த்து பைத்தியம் பிடிச்சிருந்தாங்க. ஏன்னா என் வீட்டுல தான் கோயிலுக்கு போறது அதிகமா போவேன், குடிமறைக்கு போறது அதிகமா போவேன், மந்திரவாதிகிட்ட போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆனா எதுலையுமே சமாதானம் இல்லை. நான் சொல்றது ஆண்டவர் பார்க்கிற உண்மை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தது என் வியாதி மட்டும் தீரல, என் சிறுவயதில் இருந்த எங்களுடைய இருந்த பாவங்களும் என்னை விட்டு தானா போச்சு. யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, சர்ச்சுக்கு போறோம்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏதோ ஒரு டெலிபோன் நம்பர் தான் எனக்கு கிடைச்சது. நான் குஜராத்தில் இருந்தேன். அந்த போன் வச்சுதான் போன் பண்ணேன். நான் சென்னைக்கு போன் பண்ணேன் குஜராத்ல இருந்து. என் சொந்த ஊர் சென்னை. ஆனா சென்னையில இயேசு கிறிஸ்து அறிவிக்கல, குஜராத்ல போயிட்டு வியாதி இருக்க சொல்ல ஒரு நம்பர் ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு சகோதரி, அந்த நம்பர் மூலியமா சென்னையில் ஒரு போன் காலுக்கு போன் பண்ணேன். அங்க உங்களை போல ஒரு சகோதரி எனக்காக போய் பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்து தம்பி விசுவாசிக்கிறீங்களாங்க. நான் கண்டிப்பா சுகம் கொடுத்த யாரும் விசாரிச்சிக்கலாம்ல, கண்டிப்பா சுகம் கொடுப்பாரு விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன். அதே ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு அக்னி வந்து நம்ம திரும்பி சொல்லுவேன், எசப்பா அந்த மகனுக்கான கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்கிறீரு, இவருக்காக காயப்பட்டிருக்கிறீரு அப்படின்னு ஜோம் பண்ணாங்க. அந்த ரூமுக்குள்ள அப்படி ஒரு அக்னி வந்து என் மேல இறங்குச்சு. ஆணிலிருந்து எங்களுடைய பாவமும் போச்சு, எங்களுக்குள்ள இருந்த பிசாசும் போச்சு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனிதன். ஏன்னா என்னோட ஃபாதர் ஒரு குத்து சண்டை வீரர். அதனால என்னை ஒரு குத்து சண்டை வீரன் ஆசைப்பட்டாரு. அது போல ஒரு வெறித்தனமான ஒரு ஆவி எனக்குள்ளும், மூர்க்கமான ஆவி. ஒருத்தர் அடிக்க நினைச்சது நினைச்சிருவேன். நல்ல சுபாவம் ஒண்ணுமே இல்லை, நல்லது என்று சொல்ல ஒண்ணும் இல்லை, ஞானம் என்று சொல்ல ஒண்ணுமே இல்லை. ஒன்று இருக்குமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை மாத்திரம்தான். உண்மையிலேயே இந்த இடத்துல நீ பலவிதமான கஷ்டத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு வந்திருக்கலாம். உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரே ஒரு தீர்வு, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனிதன் மீட்கப்பட வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாய் இருக்கிறேன் சொன்ன இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். உண்மையிலே நீ எந்த கஷ்டமா இருக்கட்டும், எந்த வேதனை, என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் தருவேன். ஆண்டவர் எனக்கெல்லாம் தருவாரா? என்ன போல ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கு சொல்லுங்க, தரமாட்டாரா? பாத்தீங்க, அது மட்டும் இல்லை. வாழ்க்கையில நிறைய அதுக்கப்புறம் என் சொந்த குடும்பமே எனக்கு விரோதமா நான் கிறிஸ்டினா மாறிட்டேன், இயேசு சுவாமி தேடிக்கோவான்னு மந்திரம் பண்ணாங்க, சூரியம் பண்ணாங்க, செய்கை பண்ணாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் என்னை உயர்த்ததான் ஆரம்பிச்சாரு. எந்த மந்திரமோ எந்த சூரியமோ எந்த செய்கையோ யாருக்கு பலிக்காது. இயேசு சுவாமிய சொந்த தெய்வமா நீங்க ரொம்ப ஈஸியா ரொம்ப சர்வசாதாரணமா மூளை கொண்டு ஒரு உட்காந்து முட்டி போட்டு ஏசப்பா அப்படின்னு போட்டு கூப்பிடுறதா கூட சரி, அவங்கள கூட என்ன பண்ண முடியாது. மந்திரமோ சூரியமோ செய்கையோ எந்த பிசாசோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அது என் வாழ்க்கையில உண்மை. நான் கர்த்தரை திரும்பினாலும் ஒரு 27-28 வருஷமா விசுவாசம் பார்த்துருக்கிறேன். எனக்கு விரோதமாக கொஞ்சம் மந்திரம் செய்யல, சூரியன் செய்யல, எனக்கு மந்திரம் அகோரிகள் மந்திரம் தரது. டெல்லியில இருந்தேன், டெல்லியில் இந்தியன் ஏர்போர்ட்ல இருந்தேன். அது முடிச்சுட்டாண்டியே ஒரு சொந்த ஜிம் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு விரோதமா நிறைய பேர் மந்திரம் பண்ணாங்க, சூரியன் பண்ண கொல்ல நினைச்சாங்க. ஆனா இயேசு சுவாமி கூட இருந்ததுனால இது வரைக்கும் யாக்கோபுக்கு எதிரான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. உண்மையில இயேசு சுவாமி யாரெல்லாம் தேடி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு விரோதமா மந்திரமோ சூனியமோ செய்கையோ எந்த விதமான கேள்வியோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை நமக்கு ஒரு சிலர் ஆயிருக்கலாம், ஆனா நம்ம மத்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இருக்கிறார். எதிர்மே நம்புறீங்க? ஆமா, நீங்க விசுவாசிக்க சொல்லுவே உங்க இருதயத்துல
இயேசு சுவாமி பேசிக் கொண்டிருக்கிறாரு. மகனே நம்மளோட தான் இருக்கிறேன், மகனே உங்களோட தான் இருக்கிறேன். உண்மையிலேயே கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். வாசையா சொன்ன மாதிரி 5 முறை உலக சாம்பியன். ஆனா என் பலத்தினால் எல்லாம் சம்பாதிக்கவே இல்லை, என் பராக்கிரமத்தினால் சம்பாதிக்கல. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் மாத்திரமே, ஒருவர் மாத்திரமே தேவன் என்று சொல்லும்படியாக கிருபை தான் தவிர வேறு ஒன்று இல்லை. என் ஆதியிலும் கிறிஸ்துவ இல்லை, ஜாதியிலும் கிறிஸ்துவ, பரம்பரையிலே யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. என் தேவத்தின் வாழ்க்கையில வியாதிகளும் சுகம் கொடுத்தார், வாழ்க்கையிலும் உயர்வு கொடுத்தார். இயேசு சுவாமி நம்பி வந்தவர் யாராக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான சாபமா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிசாசு பிடியா இருக்கலாம், பில்லி சூரியமா இருக்கலாம், இயேசு என்ற நாமத்தினால எல்லாமே முடிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனைக்கு நம்மை கல்வி சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது. அவர்கள் இதற்கும் மீண்டும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறாரு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். அவர் எப்படியாப்பட்ட தேவனா? உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்கள் நம்மளோட இருக்கிறேன். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கடைசி நாள் வரையும் நம்மளை கரம் பிடித்து நடத்த வல்லவர். அவர் ஒன்பதுதான் மெய்யான தேவன். அவரை நம்பி என்ன சூழ்நிலை வந்திருக்கேன்னு தெரியாது. ஆண்டவர் நான் கொடுக்க சொன்ன வார்த்தை தான், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகழாதே, நான் ஒரு தேவன், ஒரு பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து என் மீது அலங்கலத்தினாலே உன்னை காணுவேன். அதுக்கப்புறம் உண்மையில் இருச்சில் யாவரும் தேக்கி இலச்சை அடைவார்கள். உண்மையில் உன்னோடு வழக்காடியவர்களை தேடிய காண இருப்பார். ஆண்டவர் என்ன சொல்றா, உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, இது போல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு விரோதமாக வந்த எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி போட போகிறார், கட்டப்பட்டு போகிறார். ஏன்னா இயேசு என்ற நாமத்தை நம்புகிறார், அவர் நம்மளை கைவிடுகிற தேவனே அல்ல.